பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாரல். சென்னை வானூர்தி நிலையத்திலிருந்து முதற்கட்டமாக 402 தமிழக பயணிகள் ஜெட்டாவுக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்களை தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் வழியனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஹஜ் பயணிகள் வரும் 30ஆம் தேதி வரை பல்வேறு குழுக்களாக செல்ல உள்ளதாகவும் தகுதியுடைய அனைவருக்கும் மானியம் வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த ஹஜ் புனித பயணம், இந்த ஹஜ் புனித பயணத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய உத்தரவின் பேரில் முதற்கட்டமாக 16/5/2025 தொடங்கி 30/5/2025 வரை குடியிருக்கின்றன. ஏறக்குறைய 14 விமானங்கள் மூலம் 5030 பேர் பயணிக்க இருக்கின்றனர். சேலம் மாசிநாயக்கன்பட்டி பகுதியில் வசித்து வரும் 7 குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச பட்டா நிலம் வழங்கப்பட்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி விஜயகுமார் என்பவர் நிலத்துக்கு செல்லும் வழித்தடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாய் தலையணையுடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வழி கேட்டு போட்டு நீங்க ஒரு பறையர் சமுதாயம், நீங்க பறையர், நீங்க உள்ள வந்தா எங்க காட்டுல பயிர் முளைக்காது அப்படின்னு சொல்லி கேட்ட போட்டிருக்காங்க. இந்த விளக்கத்தை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆர்டிஓ கொடுத்துட்டேன், கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனா வழி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க தெரியல. இன்னும் எவ்வளவுதான் கொடுக்கறது? இவ்வளவு சாவுன்னு எதிர்பார்க்கறாங்களா? செத்தாதான் அரசு அப்படியே பண்ணி நிவாரணம் கொடுக்கறது. ஏன் 2 பேர் செத்து போயிட்டான். இப்ப 7 குடும்பம் இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. 7 குடும்பம் விவசாயம் பண்ணாம இன்னைக்கு 2 வருஷம் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாட்டில் கடந்த 5ஆம் தேதி இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை அறிக்கையை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போவதாக அவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் அறிக்கை அவங்க கொடுக்கறதுக்கு முன்னால எதையுமே நாங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரிப்போர்ட். அது புரியுது சார். அறிக்கை எத்தனை நாளில் கொடுப்பீங்க? வித்தின் 2 days நாங்கள் அனுப்புவோம். ஆன் மண்டே அனுப்பிடுவோம். இப்போ இந்த விவகாரத்தில் அரசோட செயல்பாடு சரியா இருக்கா சார்? அதுதான் சொல்லக்கூடாது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணியாற்றி வரும் அதிகாரி ஒருவரின் வீட்டில் 32 பவுன் நகைகள் திருட்டு போன வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அந்த அதிகாரியின் 14 வயது மகள் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய 2 ஆண் நண்பர்களுக்கு நகைகளை எடுத்து கொடுத்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து திருச்சியைச் சேர்ந்த அப்துல் ரகுமான், முகமது சுகி ஆகிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை பொன்னையராஜபுரம் பகுதியில் மோகன்ராவ் ஷிண்டே என்பவரின் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வரும் சாமுவேல் வாடகை ஒப்பந்தம் தொடர்பாக நீதிமன்றம் சென்றுள்ள நிலையில் வீட்டின் உரிமையாளர் பல்வேறு இடையூறுகளை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாமுவேலின் குடும்பத்தினர் குடியிருக்கும் வீட்டின் முன்பாக கட்டட கழிவுகளை கொட்டுதல், மின்சாரத்தை துண்டித்தல் போன்ற அத்துமீறலில் மோகன்ராவ் ஷிண்டே ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வளையாம்பட்டு கிராமத்தில் முனுசாமி என்ற தையலரின் வீட்டின் பின்பக்க வழியாக நுழைந்த மர்ம நபர்கள் நிலைப்பேழையை உடைத்து 20 பவுன் நகைகள் மற்றும் 14,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து கைரேகை வல்லுநர்களுடன் அங்கு சென்ற காவல்துறையினர் கொள்ளையர்கள் குறித்த தடயங்களை சேகரித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டியின் 2வது நாள் போட்டியில் மதுரை ரேஸ்கோர்ஸ் அணியை கோவை ராஜலட்சுமி அணி 85-46 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல மற்றும் உள்மண்டல வனப்பகுதியில் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இப்பணியில் 170 வன ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியின் மதகு உடைந்தாலோ அல்லது செம்பரம்பாக்கம் ஏரி மதகின் மீது வெடிகுண்டு வீசப்பட்டாலோ அதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்பது குறித்த பாதுகாப்பு ஒத்திகை குன்றத்துறை அடுத்த சிறுகளத்தூரில் நடைபெற்றது. இதில் தீயணைப்பு துறையினர்,
மருத்துவத் துறையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள், காவல்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.